வணக்கம். என் பேர் ஷஷாங்க். இப்போ தளபதி விஜய் டிவிக்கு ஒரு பொதுக்கூட்டம் பார்த்தேங்க. இதில் தளபதி சாரோடது. என்னையா நடக்குது? என்னதான் நடக்குதுங்க? அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிறதே 3 நிமிஷம்தான், அதில் கையசக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, வண்டியிலேருந்து இறங்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் என்ன தான் பேசணும்? செம காமெடியாக இருக்குது. ஐ ஆம் என்ஜாயிங் திஸ். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, வேறு இப்போ ஆர்எஸ்எஸோ இல்லைன்னா மோடியோ இல்லைன்னா நம்ம பிரதமரோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரோ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோ வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் கொடுப்பீங்களா? பவர் கட் பண்ணுவீங்களா? ஒயர் கட் பண்ணுவீங்களா? பேஸ்மெண்ட் எல்லாமே அதிரும் இல்லை. நான் ஒன்று தான் கேட்குறேன். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு கொள்கையோடு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் அரசியல் எதிரி இவர், கொள்கை எதிரி இவங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க, 2 வாட்டி சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற பொதுக்கூட்டங்களில் மக்கள் வராங்க, உங்களை நம்பி வராங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுறவங்க மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் பயப்படல. அப்புறம் எதுக்கு அவங்கள பற்றியே பேசிட்டுருக்கீங்க? நீங்கள் அவங்களுக்கு ஏன் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கீங்க? அவங்கள பற்றி நீங்கள் குத்தம் சொல்லி அவங்கள கேலி பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அது எப்படி அவங்க ஆட்சி பிடிப்பாங்கிறது அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வழி தான் அவங்க போவாங்க. அவங்களும் பயப்பட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல அவங்களும் ஏன் பயப்படுறாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனையை யாரும் பேசுகிற மாதிரி இல்லை. இது சும்மா கவுண்டர் மாதிரி ஹீரோ வில்லன் கேம் ஃபிலிம் தான் நடக்குது. சும்மா படத்தை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்று. அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்களா? அவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணி தான் பார்ப்போம். மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யாருமே ஒன்றுமே முடிவு பண்ணக்கூடாது. அரசியல் ஒரு குடும்பம் தான் பண்ணணும், ஒரு கட்சி தான் பண்ணணும்னு யாருமே எழுதி கொடுக்கல. யாருமே எந்த நாட்டையும் யார் பேர்லையும் எழுதி கொடுக்கல. யார் வேணால் வரலாம், யார் வேணால் பேசலாம். அந்த மாதிரி தான் இருக்கணும். எதிர்காலத்தை பற்றி பேசுங்க, அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசுங்க. உங்கள் பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும்னா அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க. அது ஓகேவா? நீங்கள் ஆக்சுவல் இருக்கும்போது நீங்கள் ஏன் காமிக்கிறீங்க நீங்கள் பயப்படுறீங்கன்னு? நீங்கள் தான் மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்களே, அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதான் ஆக்சுவல் இருக்கிறவங்க யோசிக்கணும். இவர் என்ன யோசிக்கணும்னா, இவர் கட்சி என்ன தான் பண்ண போகிறாங்க, என்ன தான் மக்களுக்காக பண்ண போகிறாங்க? நம்ம பேஸ்மெண்ட் அதிருதா? சும்மா அதிருது இல்லை, சும்மா விதிருது இல்லை. அந்த பேப்பரே மாற்றி வைங்க, மனசுலேருந்து பேசுங்க சார். நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. படத்துலலாம் எவ்வளோ பக்கமாக டைலாக் பேசுகிறீங்க. உங்களுக்கு மனசுலேருந்து பேச தெரியாது, ஏன் பேப்பரை வச்சு பேசுகிறீங்க? பேசாதீங்க அப்படி. நீங்கள் டைரெக்டாகவே பேசுகிறீங்க, ஓப்பனாகவே பேசுங்க. நல்லது பண்ணணும்னு முடிஞ்சு இறங்கிட்டோன்னா அவ்வளோதான். யார் வந்தாலும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். சும்மா அரசியல் அரசியல் பேசணும். தலைவன் பெருசு கிடையாது, கட்சி தான் பெருசு, கொள்கை தான் பெருசு, நாம் என்ன மக்களுக்கு செய்கிறோங்கிறது தான் பெருசு. அதுதான் அரசியல். சும்மா என்ன இப்படி சொல்கிறாங்க, என் பொதுக்கூட்டத்தில் இப்படி சொல்கிறாங்க. அவங்களும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாட்டு தான் இருக்கார், ஒன்றுமே பண்ண விடாமல் இருக்கார். ஏன் பயமா? அதான் நீங்கள் ஆக்சுவல் இருக்கீங்கல்ல, நல்லா பண்ணுறீங்கல்ல, நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? அவர் வரட்டுமே, அவர் பேசட்டுமே. எதிரொலி இருந்தால் தான் டெமோக்ரஸி